அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸின் ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 3000 கிளப் எண் C86 159 உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸின் ஆண்டு திட்ட அறிக்கை மற்றும் செயல் அறிக்கைகளை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கின்றோம். 2014-15 ஆண்டிற்கான ரோட்டரி இன்டர்நேஷனல் தலைவர் ரோட்டேரியன் கிரேஸ் C.K. ஹாங் மற்றும் 2014-15 ஆண்டிற்கான 3000 மாவட்ட கவர்னர் ரோட்டேரியன் D.G. P. ஜெகநாதன் அவர்களின் வாழ்த்துக்களுடன் துவங்கப்பெற்ற ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸின் 2014-15 ஆண்டிற்கான நிர்வாக குழுவினர்: பிரசிடென்ட் ரோட்டேரியன் K.P. முருகன், செக்ரட்டரி ரோட்டேரியன் J. அசோக், பிரசிடென்ட் எலெக்ட் ரோட்டேரியன் A. கோடீஸ்வரன், செக்ரட்டரி எலெக்ட் ரோட்டேரியன் M. இளங்கோ, ட்ரெஷரர் ரோட்டேரியன் M. சந்திரசேகரன், செக்ரட்டரி ஆஃப் ஆர்ம்ஸ் ரோட்டேரியன் R. S. குணமாலை. ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ் 5 வழிமுறைகளில் சேவை புரிந்து வருகிறது. அவைகள் கிளப் சர்வீஸ், வொகேஷனல் சர்வீஸ், கம்யூனிட்டி சர்வீஸ், இன்டர்நேஷனல் சர்வீஸ், நியூ ஜெனரேஷன் ஆகிய வழிமுறைகளில் சேவை புரிந்து வருகின்றோம். கடந்த செப்டம்பர் 18, 2014 நாள் ராஜதானி ஹோட்டலில் நமது கவர்னரின் மேற்பார்வையில் துவங்க பெற்றது. ரோட்டரி இன்டர்நேஷனல் 3000 மாவட்டத்தின் ஒரு புதிய அங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ் என்ற பெயரில் ஓர் சேவை கிளை துவங்கப்பட்டது. 2014 செப்டம்பர் 18 கிளையை மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் P. ஜெகநாதன் துவங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி ரோட்டேரியன் S. மணீஸ்வரராஜா IFS துவக்க விழாவில் கலந்து கொண்டு ரோட்டரி சேவைகளின் சிறப்புகளை எடுத்துக் கூறினார். RI கிளப் ஆஃப் ஜெம்ஸ் ஐ ரோட்டரி கிளப் மதுரை மீனாட்சி உருவாக்கியது. அதன் தலைவர் ரோட்டேரியன் G. பாண்டியராஜன், செயலர் ரோட்டேரியன் M. நாகராஜ் மற்றும் ஆளுநரின் சிறப்பு பிரதிநிதி ரோட்டேரியன் MPHF R. சண்முகசுந்தரம் ஆகியோர் விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸின் சார்ட்டர் தலைவராக ரோட்டேரியன் K.P. முருகன் அவர்களையும், செயலராக ரோட்டேரியன் J. அசோக் அவர்களையும், பொருளாளராக ரோட்டேரியன் M. சந்திரசேகரன் அவர்களையும் மாவட்ட ஆளுநர் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார்கள். ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸின் சார்பாக பொதுமக்களுக்கு ரோட்டரி சேவைகளை தெரிவிக்கும் வகையில் மதுரை தமுக்கம் மைதானத்தில் மிகப்பெரிய கண்காட்சி நடத்தவும், மதுரை மாவட்டம் திருவாழவாயநல்லூரை தத்து எடுத்துக் கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டது. திருவாழவாயநல்லூர் கிராம பஞ்சாயத்து தலைவர் தலைமையில் கிராம பொதுமக்களுக்கு வேட்டி, துண்டு, சேலைகளை மாவட்ட ஆளுநர் வழங்கினார். கிளப் சார்பாக இரத்த தான முகாம், இருதய பரிசோதனை முகாம், மார்பக புற்றுநோய் பரிசோதனை முகாம் ஆகியவை நடத்தவும் தலைவர் ரோட்டேரியன் PHF A. கோடீஸ்வரன் அவர்கள் கிளப்பின் சார்பாக திட்டங்களை அறிவித்தார். விழாவில் முன்னாள் ஆளுநர்கள், தலைவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ் என்று பொறிக்கப்பட்ட துண்டுகள் அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. விழாவை ரோட்டேரியன் S.J. சந்தானம் அவர்கள் தொகுத்து வழங்கினார். கிளப்பின் முதல் கட்டமாக 25 உறுப்பினர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. ரோட்டேரியன் டாக்டர் ரத்னவேலு அவர்கள் மாவட்ட ஆளுநரை அறிமுகம் செய்தார். ரோட்டேரியன் ஜோஸ் துணைத் தலைவர் இந்திய செஞ்சிலுவை சங்கம் மதுரை அவர்கள் புதிய தலைவரை அறிமுகம் செய்து வைத்தார். இனிய விருந்துக்கு பின் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ் சார்பாக மதுரை தமுக்கத்தில் மதுரை மெகா எக்ஸிபிஷன் என்ற பெயரில் செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 5 வரை மிகப்பெரிய கண்காட்சி நடத்தப்பட்டது. மாவட்டம் 3000 மிகப்பெரிய லோகோ கண்காட்சியில் வைக்கப்பட்டது. ரோட்டரி கிளப்பின் பெயர் பலகைகள் அனைத்து இடங்களிலும் பொறிக்கப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இடம்பெற்றன. மக்களை கவரும் வகையில் உலகின் 7 அதிசயங்களின் மாதிரிகள் அமைக்கப்பட்டது.
ரோட்டரி கிளப்பின் சேவைகளை தெரிவிக்க அனைத்து கிளப்புக்கும் ஸ்டால்கள் ஒதுக்கப்பட்டன. இருதய பரிசோதனை முகாமில் இசிஜி, பிளட், எக்கோ ஆகிய சோதனைகள் நடத்தப்பட்டது. 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு சிறந்த மருத்துவர்களால் ஆலோசனை வழங்கப்பட்டது. மருத்துவ பரிசோதனைகளை அப்பல்லோ மருத்துவமனை சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்பட்டது. மார்பக புற்றுநோய் பரிசோதனை கண்டறிய மெமோகிராஃபி பஸ் தமுக்கத்தில் நிறுத்தப்பட்டது. பொதுமக்களுக்கு உரிய விழிப்புணர்வும் மருத்துவ சோதனைகளும் சிறப்பாக செய்யப்பட்டது. சுமார் 1,00,000 பொதுமக்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். நமது ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸின் வாயிலாக இதுவரை 5 இரத்த தான முகாம்கள் நடைபெற்று 1170 யூனிட் ரத்தம் தானமாக பெறப்பெற்றது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர்களால் குருதி பெறப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அளிக்கப்பட்டது. 2014 நவம்பர் 4ஆம் நாள் தாய் ஹோட்டலில் நடைபெற்ற நமது ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸின் மாதாந்திர கூட்டத்தில் டாக்டர் பெரிஸ் மகேந்திரவேல் எம்டி பெரிஸ் பிஸ்கட் மற்றும் VS மணிமாறன் துணைத் தலைவர் டான்சியா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ் மற்றும் இந்திய செஞ்சிலுவை சங்கம் இணைந்து 14/11/2014 அன்று மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. திருமங்கலம் பாய்ஸ் டவுன் சொசைட்டி, இந்திய செஞ்சிலுவை சங்கம், ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ் மற்றும் SBI இணைந்து குழந்தைகள் கொண்டாட்டம் நிகழ்ச்சியை 15/11/2014 அன்று பாய்ஸ் டவுன் பிரான்ஸ் வாமேயர் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி, கனரா வங்கி மற்றும் ராமையா மலர்கொடி அறக்கட்டளை ஆகியோருடன் இணைந்து 15/11/2014 அன்று குழந்தைகள் கொண்டாட்டம் நிகழ்ச்சி மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்க கட்டிடத்தில் சிறப்பாக நடைபெற்றது. போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற மாணவியர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ் மற்றும் யூத் லீட் இந்தியா அமைப்பாளர்கள் இணைந்து கப்பலூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வளாகத்தில் 23/11/2014 அன்று மரம் நடும் விழா நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது. சுமார் 1000 மரக்கன்றுகளுக்கு மேல் நட முடிவு செய்யப்பட்டது. நமது ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸின் மூலம் தற்போது வரை 3 பள்ளிகளில் இன்டராக்ட் கிளப் துவங்கப்பட்டுள்ளது. 2014 டிசம்பர் 10ஆம் நாள் நமது கிளப் உறுப்பினர் ரோட்டேரியன் நித்யானந்தமூர்த்தி அவர்களின் 60வது பிறந்தநாள் விழா தாய் ரெஸ்டாரண்டில் சிறப்பாக கொண்டாடப்பெற்றது. 14/12/2014 அன்று ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ் மற்றும் லட்சுமணா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுடன் இணைந்து பொதுமக்களுக்கு சர்க்கரை நோய் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உடல் எடை, பிபி, பிளட் சுகர், ECG முதலான பரிசோதனைகள் செய்யப்பட்டு சிறந்த மருத்துவர்களால் ஆலோசனை வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ் உறுப்பினர்களுக்காக மெம்பர்ஸ் ஓரியன்டேஷன் புரோகிராம் கேரள மாநிலம் வர்க்கலா கடற்கரையில் வேதாந்தம் வேக்கப் ரிசார்ட்டில் நடைபெற்றது. 3 மற்றும் 4 ஜனவரி 2015 ஆகிய 2 தினங்களில் ரோட்டரி மாவட்டம் 3000 மாநாடு மதுரையில் நடைபெற்றது. மாநாட்டில் ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸின் சார்பாக 6 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். 11/1/2015 அன்று ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ் மற்றும் இந்திய செஞ்சிலுவை சங்கம் மதுரை மற்றும் திருமங்கலம் கிளைகளின் சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான பொங்கல் விழா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பென்னி குயிக் அரங்கில் அழகர் சாமி தலைமையில் நடைபெற்றது. 11/1/2015 அன்று தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சார்பாக வெற்றிக்கு வழி என்ற மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவ மாணவியருக்கு அனைத்து துறை சார்ந்த வல்லுநர்களால் சிறப்பு வகுப்பு எடுக்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ் சார்பாக ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ் என்று அச்சிடப்பட்ட பேனா 500ம் நிகழ்ச்சி குறித்தான விளம்பர பேனர்களும் வைக்கப்பட்டது. 14/1/2015 ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ் மற்றும் சொட்டதட்டி நண்பர்கள் குழுவினரின் சார்பாக பனையூர் சொட்டதட்டி கிராமத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணன் தலைமை ஏற்றார். 18/1/2015 அன்று
இந்திய இளைஞர் மக்கள் நல இயக்கம், ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ் சார்பாக மீனாட்சி நகர், வில்லாபுரம் நாடார் உறவின் முறை மஹாலில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்டவர்கள் இரத்த தானம் செய்தனர். போலியோ முகாம் ஜெய்ஹிந்த்புரம் பகுதியில் உள்ள 9 பூத்துகளில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ் கலந்து கொண்டு தேவையான உதவிகளை செய்தனர். சுமார் 4000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டது. முகாம் ஏற்பாட்டாளர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. 2015 ஜனவரி 28ஆம் நாள் போடிநாயக்கனூரில் நடைபெற்ற ஸ்லீப்பிங் சில்ட்ரன் அரவுண்ட் தி வேர்ல்ட் நிகழ்வில் ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ் சார்பாக 3 பள்ளிகளில் இருந்து 45 குழந்தைகள் பங்கேற்று பரிசுகள் பெற்றனர். மற்றும் 2015 பிப்ரவரி 22ஆம் நாள் ஜெய்ஹிந்த்புரம் பகுதியில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாம்களில் நமது ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தேவையான உதவிகளை செய்தனர். 2015 மார்ச் 4ஆம் நாள் நடைபெற்ற நமது ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸின் வார மற்றும் மாதாந்திர கூட்டத்தில் அன்னை ஜெயக்கொடி எலக்ட்ரானிக்ஸ் உடன் இணைந்து அன்னையர் தின விழாவில் நடைபெறவுள்ள குறும்பட போட்டிக்கான விளம்பரங்கள் வெளியிடப்பட்டன. 2015 மார்ச் 29இல் நமது ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ், மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் அப்பல்லோ மருத்துவமனையுடன் இணைந்து நடத்திய இலவச கண் மற்றும் இருதய பரிசோதனையில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். வரும் 2015 ஏப்ரல் 11 மற்றும் 12இல் நமது ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ், மடிஷியா மற்றும் அன்னை ஜெயக்கொடி எலக்ட்ரானிக்ஸ் உடன் இணைந்து சவுத் இந்தியா பிலிம் இன்ஸ்டிடியூட் மூலம் திரைப்படம், குறும்படங்கள் இயக்குதல், தயாரித்தல் மற்றும் கேமராவின் பயன்பாடுகள் குறித்து சிறப்பு பயிற்சி வகுப்புகளை எடுக்க ஏற்பாடு செய்துள்ளது. ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸின் உறுப்பினர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் எங்கள் நலனில் அக்கறை கொண்ட நல் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.